தங்களது ஜனநாயக அபிப்பிராயத்தை மைத்ரிபால சிறிசேன அவர்களது வெற்றிக்காக தாங்கள் செயல்பட போவதாகவும் ஆதரவளிப்பதாக அறிவித்திருக்கின்றார்கள். இதை பிடித்துக் கொண்டு இந்த அரசாங்கம் பொழுது பல பொய் கட்டுக்கதைகளை அவிழ்த்து விட்டுக் கொண்டிருக்கின்றது. உண்மையிலேயே இந்த அரசாங்கத்தை ஒன்று கூற விரும்புகின்றேன். நாடு என்பது வேறு, அரசாங்கம் என்பது வேறு. இந்த நாட்டிலே நாங்கள் அங்கத்துவம் வைக்கின்றோம் என்ற அந்த உணர்வை வடகிழக்கில் வாழக்கூடிய மக்களின் ஜனநாயக பிரதிநிதிகளான கூட்டமைப்பு கட்சி வெளிப்படுத்தியிருக்கிறது என்றால், அதே அரசாங்கம் நாட்டை விரும்புகிறது என்றால் மகிழ்ச்சியடைய வேண்டும். நாட்டை விரும்புகின்ற சொல்லுவது அரசாங்கம் நாட்டை அல்ல, தங்கள் கட்சியை தான் விரும்புகிறது நினைக்கின்றேன். தன் கட்சிக்கு தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஆதரவு அளிக்கவில்லை என்ற காரணத்தினாலே கோபித்துக் கொண்டு சிறுபிள்ளையை போல அரசாங்கம் பொய்களை அவிழ்த்து விட்டுக் கொண்டிருக்கின்றது. அது பிழையானது. உண்மையிலேயே வடகிழக்கில் வாழ்ந்து கொண்டிருக்கூடிய தமிழ் மக்கள், நாட்டு குடிமக்கள், அவர்களது பெயர்கள் இந்த நாட்டின் தேர்தல் ஆணையாளரின் வாக்காளர் டாப்பிலே இருக்கின்றன. அவர்கள் குடிமக்கள், அவர் வாக்களிக்க உரிமை இருக்கின்றது. கடந்த காலங்களிலே தமிழ் மக்களின் வாக்குகளை விரும்பியவர்கள் அளிக்க முடியவில்லை. ஒன்று பகிஷ்கரிப்பு என்ற அடிப்படையிலும் பயமுறுத்தல் அடிப்படையிலும் அவர்களுக்கு வாக்களிக்க முடியாமல் நிலவி இருந்தது. இந்த அப்படி அல்ல, ஒரே நாடு என்ற அடிப்படையில் வாக்களிக்கின்றார்கள் என்றால் அதை நீங்கள் மகிழ்ச்சி அடைய வேண்டும். அதன் உண்மை. நாட்டிலே நடைபெறக்கூடிய இந்த தேர்தல், ஜனாதிபதி தேர்தல் தங்களது தேர்தல் அல்ல, சிங்கள நாட்டின் தேர்தல் சொல்லக்கூடிய தீவிரவாத குழுக்கள் அங்கங்கே இருக்கத்தான் செய்கின்றன. அவர்கள் எல்லாம் புறந்தள்ளிவிட்டு இந்த தேர்தல் நமது தேர்தல், நம்ம நாட்டு தேர்தல், நம்ம ஜனாதிபதி தேர்தல் என்ற அடிப்படையிலே தமிழ் மக்கள் வடக்கிலும் கிழக்கிலும் வாக்களிக்க முடிவு செய்கிறார் என்றால் நாட்டுக்கு நல்லது. அது அரசாங்கம் புரியவில்லை, புரியாமல் புரிகின்றது. ஆனால் தங்களது கட்சிக்கு ஆதரவு கிடைக்கவில்லை என்ற ஆற்றாமை காரணமாக, பொறாமை காரணமாக, பொய்த்தறிச்சல் காரணமாகத்தான் இந்த பொய்க்கட்டுகளை எல்லாம் அவிழ்த்துவிட்டுக் கொண்டிருக்கிறது நினைக்கின்றேன். ஆகவே ஜனாதிபதி அவர்கள் சொல்ல விரும்புகின்ற, தயவு செய்து உங்களது அரசியல் தேவைகளுக்காக உங்கள் அமைச்சர்களை ஏவிவிட்டு பொய் கதைகளை அவிழ்த்து விடாதீர்கள். உங்கள் அரசியல் கதைகளை ஏவிவிட்டு உங்கள் கட்சியை காப்பாற்ற பார்க்கின்றீர்கள். ஆனால் கட்சி காப்பாற்றப்படும் பொழுது நாடு நாசமாகின்றது. நாட்டில் நீண்ட காலம் எதிர்பார்த்துக் கொண்டிருந்த தமிழ், சிங்கள, முஸ்லீம் மக்கள் மத்தியிலான அந்த ஐக்கியம் உருவாகி இருக்கிறது. அதை பழுது செய்ய வேண்டாம், பழுதுபடுத்த வேண்டாம் என்று கேட்டுக்கொள்ள விரும்புகின்றேன்.